ஹலோ விவர்ஸ், இன்னைக்கான அரசியல் அப்டேட்டில் நம்ம பார்க்க போகிற ரொம்ப முக்கியமான ஒரு பரபரப்பான தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தற்போது தாவேக தலைவராக திகழக்கூடிய விஜய் அவர்கள் முதலமைச்சராக பதவி ஏற்றதுக்கு அப்புறமா அதிரடியான பல நடவடிக்கைகளை மேற்கொண்டு வந்துட்டுருக்காரு. அது மட்டும் இல்லாமல் முதலமைச்சர் விஜயினுடைய தாவேக அடுத்த அதிர்ச்சி வைத்தியத்தை தொடர்ந்து கொடுத்து வந்துட்டு இருக்கிறதுனால இரு கட்சிகளின் நிர்வாகிகளும் பார்த்தீங்க அப்படின்னா புலம்ப ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். அதாவது திராவிட கட்சிகளான திமுகவும் அதிமுகவும் முதலமைச்சருடைய விஜய் அவர்கள் எடுக்கக்கூடிய நடவடிக்கை பார்த்தீங்க அப்படின்னா மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தி வந்துட்டுருக்கு. இந்த விஷயத்திலேருந்து அவங்க எப்படி வெளிவர போகிறாங்க, அடுத்து என்ன மாதிரியான நடவடிக்கைகளை மேற்கொள்ள போகிறாங்க அப்படிங்கிற மாதிரியான குழப்பத்தில் ஆழ்ந்திருக்கிறதாக சொல்லப்படுகிறது. இந்த விஷயத்தை பற்றின பல சுவாரஸ்யமான தகவல்களும் பரபரப்பான தகவலும் வெளியாகி இருக்கிறதுங்க. இது குறித்த முழுமையான தகவலோடு இன்னும் பரபரப்பான அரசியல் அப்டேட்ஸை தொடர்ந்து நீங்கள் தெரிந்த பலன் பெற வீடியோஸ்க்கு இப்போ நாம கடைசி வரைக்கும் பாருங்க. வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. சரி நேயர்களே, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். தமிழக சட்டசபை தேர்தலில் யாருமே எதிர்பாராத வகையில் கட்சி தொடங்கி 2 ஆண்டுகள்ல விஜய் அவர்கள் ஆட்சியை பிடித்த முதல்வராகிட்டார். இது இரு பெரும் திராவிட கட்சிகளான திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் ஒரு பெரிய ஷாக்காகவே அமைஞ்சிருக்கு அப்படின்னு நான் சொல்லணும். இந்த ஷாக்கில் இருந்து இரு கட்சிகளும் மீள்வதற்குள்ளாக விஜயின் தாவேக அடுத்த அதிர்ச்சி வைத்தியத்தை கொடுத்திருக்கிறாங்க. இரு கட்சிகளின் நிர்வாகிகளும் இதன் காரணமா புலம்ப தொடங்கியிருக்காங்க அப்படின்னு நான் சொல்லணும். அப்படி என்னதாங்க நடக்குது, வாங்க பார்க்கலாம். தமிழக சட்டசபை தேர்தலில் ஆளும் திமுக மற்றும் எதிர்கட்சியான அதிமுக ஆகியவற்றை வீழ்த்த முதல்வர் அரியணையில ஏறி இருக்காரு தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய். 1967 ஆண்டுல இருந்து தமிழ்நாட்டை திமுக அப்படி இல்லைன்னா அதிமுக தான் மாறி மாறி ஆட்சி செய்து வந்துட்டு இருந்தாங்க. இந்த நிலையில முதல் முறையா இரு கட்சிகளையும் எதிர்கட்சிகளின் வரிசையில அமர வைத்திருக்கிறாரு முதல்வர் விஜய். இந்த தோல்வியில இருந்து மீண்டு வருவது எப்படி, தோல்விக்கான காரணம் என்ன என்பது பற்றி திமுக ஆலோசனைகளை மேற்கொண்டு வந்துட்டு இருக்குங்க. இந்த சரிவுல இருந்து மீளக்கூடிய முனைப்புல குழு அமைச்சு செயல்பட்டும் வந்துட்டு இருக்காங்களாம். ஆனா அதிமுக நிலைமையோ பரிதாபமாகவே இருக்கிறது. அதிமுகவில் இருக்கக்கூடிய 47 எம்எல்ஏக்கள் இரு பிரிவாக செயல்பட்டு வந்துட்டு இருக்காங்க. எடப்பாடி பழனிசாமி தலைமையில 22 எம்எல்ஏக்களும், எஸ்பி வேலுமணி தலைமையில 25 எம்எல்ஏக்களும் செயல்பட்டு வந்துட்டு இருக்காங்க. உண்மையிலேயே விஜயின் அரசியல் வருகை அப்படிங்கிறது இரு திராவிட கட்சிகளுக்கும் பெரும் சவாலை ஏற்படுத்தி இருக்குங்க. இப்படியான சூழ்நிலையில தான் விஜய் இரு கட்சிகளுக்குமே அடுத்தடுத்த அதிர்ச்சியை கொடுத்திருக்காரு. சட்டசபை தேர்தலில் வீழ்த்தியதோடு மட்டும் இல்லாம தற்போது அந்த கட்சிகளின் நிர்வாகிகளை தொடர்ந்து தாவேகாவில் சேர்க்கப்பட்டு வந்துட்டு இருக்கு. தமிழகத்தில் சீக்கிரமே உள்ளாட்சி தேர்தல் நடைபெற வாய்ப்புகளும் இருக்குங்க. விரைவில் இதற்கான அறிவிப்பு வெளியிடப்படும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கலாம் அப்படின்னே சொல்லலாம். ஆனால் இதனால உள்ளாட்சி தேர்தலை மனதில் வச்சு திமுக மற்றும் அதிமுக நிர்வாகிகள் பலரும் தாவேகாவில் ஐக்கியமாகி வந்துட்டு இருக்காங்க. சென்னை முதல் கன்னியாகுமரி வரைக்கும் தாவேகாவில் இணையக்கூடிய நிர்வாகிகளின் எண்ணிக்கை உயர்ந்து கொண்டே போயிட்டு இருக்கு. குறிப்பா கொங்கு மண்டலத்தில் திமுக அதிமுகவிற்கு குட் பை சொல்லும் நிர்வாகிகளின் எண்ணிக்கை பிற இடங்களை ஒப்பிடும்போது அதிகமாகவே இருக்கு. அதன்படி சமீபத்தில் மட்டும் ஈரோடு திமுக மாநில நிர்வாகி எல்லாரோபாளையம் ஆர் சிவக்குமார், நாமக்கல் கிழக்கு மாவட்ட பொருளாளர் AK பாலச்சந்தர், ராசிபுரம் நகராட்சியின் முன்னாள் உறுப்பினர்கள் ராம்குமார், கேட் தங்கவேல் உள்ளிட்டவர்களும் அடங்குவாங்க. அதே மாதிரி அதிமுகவை எடுத்துக்கொண்டோம்னா முன்னாள் அமைச்சர் KV ராமலிங்கமும் அமைச்சர் KA செங்கோட்டையன் முன்னிலையில தாவேகாவில் சேர்ந்தார். அது மட்டுமின்றி இன்று எடப்பாடி பழனிசாமியின் சொந்த மாவட்டமான சேலம் மாநகர அதிமுக எம்ஜிஆர் மன்ற இணை செயலாளர் கண்ணன், அவரது மகன் சஞ்சய் ஆகியோர் செங்கோட்டையன் முன்னிலையில தாவேகாவில் இணைந்திருக்காங்க. இது தவிர கொங்கு மண்டலத்தில் பல முக்கிய நிர்வாகிகளை தாவேகா நோக்கி எடுக்கக்கூடிய வேளையில் செங்கோட்டையன் மற்றும் அவரது ஆதரவாளர்கள் ஈடுபட்டு வருவதாக தகவல்கள் வெளியாகியிருக்கிறது. இது திமுக அதிமுக அப்படின்னு இரு திராவிட கட்சிகளையும் கவலைக்கு உள்ளாக்கி இருக்கிறது அப்படின்னு தான் சொல்லணும். மேலும் இது ஒரு தொடக்கமே அப்படின்னு கட்சி வட்டாரங்களும் தெரிவிக்கிறாங்க. இன்னும் பலரும் தாவேகாவில் சேர தயாராகி வந்துட்டு இருக்காங்க. இதனால உள்ளாட்சி தேர்தல் நெருங்க நெருங்க இந்த எண்ணிக்கை அதிகரிக்கலாம்
அப்படின்னு திமுக அதிமுகவினர் அச்சப்படுறாங்க. இது பத்தி அந்த கட்சிகளை சேர்ந்தவங்க என்ன சொல்றாங்கன்னா, உடனடியா உள்ளாட்சி தேர்தலை அறிவித்தா சட்டசபை தேர்தல் வெற்றியை உள்ளாட்சியிலையும் தாவேகா பெறும் என பலரும் நினைக்கிறாங்க. இதனாலதான் திராவிட கட்சிகளின் பலர் ஆளும் கட்சியை நோக்கி நகர்கிறார்கள் அப்படின்னு புலம்பி வந்துட்டு இருக்கிறதாகவும் குறிப்பிட்டிருக்காங்க. இதெல்லாம் ஒரு புறம் நடந்து கொண்டு இருக்கும் போது விஜய் பக்கம் நிறைய கட்சிகள் தாவல் நடந்து கொண்டே இருந்துட்டு இருக்குங்க. அது மட்டும் இல்லாம இந்த ஒரு விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா மிகப்பெரிய அளவில் அரசியல் வட்டாரத்திலேயே ஒரு பேரதிர்ச்சியை உருவாக்கி வந்துட்டு இருக்கு அப்படின்னே கூட சொல்லலாம். இது ஒரு புறம் நடந்துட்டு இருக்கும் போது இன்னொரு பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா அதிமுகவை அழிக்க தாவேகா முயற்சி செய்து அப்படின்னு செங்கோட்டையன் ஒரு மெகா திட்டத்தை போட்டிருக்காரு அப்படின்னு தினகரன் ஒரு விஷயத்தை பகிர்ந்திருக்காரு. அதாவது சட்டமன்ற தேர்தலில் எந்த கட்சிக்குமே பெரும்பான்மை கிடைக்கல, கூட்டணி கட்சி உதவிகளுடன் தாவேகா ஆட்சி அமைச்சிருந்தாங்க. அதிமுக 3வது இடத்திற்கு தள்ளப்பட்டிருக்கிறதுனால கட்சியில பிளவு ஏற்பட்டது. சட்டமன்றத்தில் நடந்த நம்பிக்கை வாக்கெடுப்புல வேலுமணி ஆதரவு எம்எல்ஏக்கள் மற்றும் அமமுக எம்எல்ஏ தாவேகாவுக்கு ஆதரவாகவே வாக்களித்திருந்தாங்க. அதிமுகவை அழிக்க தாவேகா முயற்சிப்பதாகவும் தங்கள் எம்எல்ஏக்களுக்கு அமைச்சரவையில இடம் கொடுத்தால் விளைவுகளை சந்திக்க நேரிடும் அப்படின்னும் தினகரன் எச்சரித்திருந்தார். திருச்சியில அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் செய்தியாளர்களுக்கு அளித்த பேட்டியில தமிழகத்தில் 2006 தேர்தலில் திமுகவுக்கு பெரும்பான்மை கிடைக்கவில்லை. அன்றைக்கு கருணாநிதி சோனியா காந்தி இடையே புரிதல் இருந்ததால மைனாரிட்டி அரசாக செயல்பட முடிஞ்சது. தற்போது திமுக கூட்டணியில இருந்து காங்கிரஸ் வெளியேறுவது எல்லாராலையும் விமர்சனம் செய்யப்படுது. தாவேகாவை எதிர்த்து போட்டியிட்டு தான் காங்கிரஸ் வெற்றி பெற்றிருக்காங்க. விசிகா கம்யூனிஸ்டுகள் திமுக கூட்டணியில இருந்து கொண்டு தாவேகாவை வெளியில இருந்து ஆதரிக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. காங்கிரஸை போல செய்திருந்தா கம்யூனிஸ்டுகள் மற்றும் விசிகா மானம் போயிருக்கும். அவங்க எதற்காக இந்த ஆட்சியை ஆதரித்தாங்க அப்படின்னே தெரியல. ஆட்சி அமைப்பதற்கு முன்பே அமமுக வேட்பாளரையும் அபகரித்திருக்காங்க. எங்களுடைய எம்எல்ஏயாக இருந்தவர் அதிமுக அமமுக கூட்டணியில வெற்றி பெற்றவர். அவரை நீங்க இணைத்து கொண்டது குதிரை பேரம் தான். அதிமுக பெயரை கூட சொல்லாம அவர்களை ஊழல் கட்சி என்று சொன்ன விஜய் அவர்களின் ஆதரவை ஏற்றது எப்படி? அதிமுகவை அழிக்க தாவேகா முயற்சி பண்ணிட்டு இருக்கு. அவர்களுடன் கூட்டணி வைப்பது எந்த வகையிலையும் நியாயம் கிடையாது. அதே மாதிரி தாவேகாவுக்கு ஆதரவு தெரிவித்திருக்கக்கூடிய 25 அதிமுக எம்எல்ஏக்களும் என்னுடைய நண்பர்கள் தான். அவசரப்பட்டு அவர்கள் செய்யக்கூடிய முடிவு அவர்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும். அரசியல் கட்சியின் தலைமை தான் சட்டமன்ற குழு தலைவரை நியமனம் செய்ய முடியும். பழனிசாமி தேர்வு செய்யும் கொரோடாவுக்கு தான் அதிகாரம் உள்ளது. இதற்கு பல நீதிமன்றங்களின் தீர்ப்பு முன்னுதாரணமாகவே இருக்கின்றன. அமமுக எம்எல்ஏ அதிமுக எம்எல்ஏக்களுக்கு அமைச்சர் பதவி கொடுத்தா விளைவுகளை சந்திக்க நேரிடும். சிபிஐ விசாரணை நாங்க கோருவோம் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அது மட்டும் இல்லாம பெரும்பான்மை கிடைத்தால்தான் மக்களுக்கும் மாநிலத்திற்கும் நல்லது. இன்ஸ்டாகிராம் ரீல்லையே ஆட்சி செய்து விடலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. அது நடக்காது. அம்மாவின் தொண்டர்கள் ஒன்றாக இருக்க வேண்டும். அதிமுக என்கிற இயக்கத்தையும் தொண்டர்களையும் தாவேகா அழிக்க பார்க்கிறது. அதற்கான ஏஜென்ட்டாக செங்கோட்டையன் செயல்படுகிறார். அவரை அம்மாவின் ஆன்மா மன்னிக்காது. சரியான அதிமுகவை தான் அமமுக ஆதரிக்கும் அப்படின்னு டிடிவி தினகரன் வெளிப்படையாகவே சொல்லியிருந்தது. மற்றொரு புறம் பார்த்தீங்க அப்படின்னா மிகப்பெரிய அளவில் சலசலப்பு அரசியல் களத்தில் ஏற்படுத்தி வந்துட்டு இருக்குங்க.